சிஎஸ்கே தரமான சம்பவம். இதுதான் கம்பேக் அப்படின்னு சொல்றது. தூபே வந்து உள்ள இறங்கினாரு. தூபே ஆறுச்சாமி கண்டிப்பா 230 இல்லைனாலும் 220 பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தோம். ஏன்னா அவங்கள கடப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. அது மாதிரி முகேஷ் சௌத்ரி அவங்களோட அம்மா. தோனி ரோஹித் சர்மா இல்லாத மேட்சே கிடையாது. இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வித்தியாசத்துல சிஎஸ்கேக்கு எதிராக அதுவும் வான்கடையிலேயே தோக்குறது ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி மொத்தமா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டா அதிகமா ஜெயிச்சது யாரு? சிஎஸ்கே தான். இப்படி நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. அடுத்து கம்போஜ் சௌத்ரி ஓவர்டன் ரசிக்கிற மாதிரி இருக்கு. மும்பை வான்கடை ஸ்டேடியத்துல சிஎஸ்கே தரமான சம்பவம். இதுதான் கம்பேக் அப்படின்னு சொல்றது. எப்பவும் போல சிஎஸ்கே டாஸ் தோத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினாங்க. அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. வழக்கம் போல ருத்ராஜ் அவுட் ஆயிட்டு போயாச்சு. 2வது விக்கெட் ஆயுஷ் மாத்திரை இல்ல. இந்த சீரீஸ் ஃபுல்லா வெளியே போயாச்சு. அதனால சர்ஃப்ராஸ் கான் வந்து இறங்கினாங்க. சர்ஃப்ராஸ் கான் அதிரடியா ஆரம்பிச்சாலும் அப்படியே பவர் பிளே லாஸ்ட் பால்ல அவுட் ஆயாச்சு. ரன் ரேட் 11க்கு மேல இருந்துச்சு. 73 ரன்கள். இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா 230 240 பார்க்கலாம். இன்னும் நல்ல பேட்ஸ்மேன்களா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தூபே வந்து உள்ள இறங்கினார். தூபே ஆறுச்சாமி சின்ன ஸ்டேடியம் மும்பைனாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லன்னைக்கு நிறைய சிக்ஸர்கள் பறக்குமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது டக்குன்னு அவுட் ஆயிட்டு போனார். அவர் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரேவிஸ் வந்து உள்ள இறங்கினார். பிரேவிஸ் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அதிரடியா ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி ரன் ரேட் ஹைலியே இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா நீங்க 230 இல்லைனாலும் 220 பார்ப்போம் அப்படின்ட்டு இருந்தோம். அந்த 220 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேவிஸும் அவுட் ஆயிட்டு போனார். அடுத்தது கார்த்திக் வந்தார். அந்த கார்த்திக் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் மேட்ச் அப்படியே ஸ்லோ டவுன் ஆச்சு. சஞ்சு சாம்சன் ரன் ரேட் ஏத்த கார்த்திக் வந்து தொடர்ந்து அப்படியே தடவை இப்படியே மேட்ச் போயிட்டு இருந்துச்சு கடைசி வரைக்கும். அடுத்தது கார்த்திக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பா பரவாயில்ல, இந்த விக்கெட் நீங்க எடுத்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரி தோண வச்சுட்டேன். அடுத்து வந்து ஓவர்டன் ஒரு சைடு அடிக்க, சஞ்சு சாம்சன் ஒரு சைடு அடிக்க, அப்படியே ரன் ரேட் அப்படி இப்படியும் போய் ஒரு ரன் ரேட் அப்படியே லைட்டா மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஓவர்டனும் அவுட் ஆக சஞ்சு சாம்சன் ஒரு சைடுலயே அடிச்சு ஆரம்பிச்சதுல இருந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் நின்று செஞ்சுரி போட்டாரு. அந்த செஞ்சுரி போட்டதுக்கு அப்புறம் எப்படியோ 207 வந்தாச்சு. மும்பை இந்தியன்ஸ் சைடு பெருசா சொல்லணும் அப்படின்னா யாருமே மிகப்பெரிய அளவுல சோதிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படியோ பும்ரா இந்த சீரீஸ்ல 2வது விக்கெட் எடுத்துட்டாரு. இதுதான் சொல்லணும். அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா அவங்கள தான் கடப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே. அதே மாதிரி பேட்டிங் லைன் பெருசா தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது சரி ஜெயிச்சிருவாங்க அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு விக்கெட் அகில் ஹுசேன், 2வது ஓவர்ல விக்கெட், 3வது ஓவர்ல விக்கெட், இப்படி பவர் பிளே முடிஞ்சு பாக்கல ரன்னும் வரல. விக்கெட் சரமா போயிருச்சு. பவுலர்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். அதுவும் அகில் ஹுசேன். மேட்ச் அப்படியே ஃப்ளோ போயிட்டு இருக்கும் பொழுது எல்லா விக்கெட்டும் அப்படி கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா ஹர்திக் பாண்டியா எப்படியோ போன மேட்ச்ல குதிச்ச மாதிரி இந்த மேட்ச்லயும் கொஞ்சம் குதிப்பாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது பவுலிங் 2 ஓவர் போட்டாரு. 19 ரன் பிடிச்சி சரமா அடிச்சு போட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தாச்சு. ஹர்திக் பாண்டியா ஓரமா போய் உட்காந்துட்டாரு. அதுவே பரவாயில்லப்பா, எப்படியோ கிரவுண்டில் ஓவர் சீன் போடுறக்கு ஆள் இல்லை, மேட்ச் கொஞ்சம் நிம்மதியா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிம்மதியா போச்சு. எப்படியும் அவர்களும் வந்து எதிர்பார்க்காத தோல்விதான். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வலுவான டீம் தான். ஒரு மேட்ச் இவ்வளவு கம்மியா ரன் அடிச்சோன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. ஏதோ அவங்க நாள் இல்லை. இருந்தாலும் கூட வரலாற்றுல ஒரு மோசமான தோல்வி அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறாங்க. இதுல நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. அது பாக்குறதுக்கு முன்னாடி முகேஷ் சௌத்ரி அவங்களோட அம்மா எஸ்ஆர்ஹெச் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்பொழுது உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி 21ஆம் தேதி இறந்துட்டாங்க. அந்த இறப்பையும் தாண்டி இப்ப நிறைய பேர் இன்ஜுரியில போனதுனால அவரும் வரல அப்படின்னா சிஎஸ்கேக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிற அந்த கடமை உணர்ச்சியோட வந்து ஆடி கொடுத்து எப்படியோ ஜெயிக்கிறதுக்கும் உறுதுணையா இருந்தாரு. இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இது மாதிரி எத்தனை பேர் மன வலிமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. எப்படியோ வந்தாங்க. சிஎஸ்கேக்கும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிஎஸ்கே அவருக்கும் மிகப்பெரிய மரியாதை கொடுத்தாங்க. நேற்று கருப்பு பேண்டோட தான் வந்து மேட்சே ஆடினாங்க. அது அவரோட தாயார் அவர்களுக்கு செலுத்தின ஒரு இறுதி அஞ்சலி அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. இனி அவரை நாங்களே பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கே ஃப்ரெண்ட்லியான மேனேஜ்மெண்ட் தான். அது எல்லாருக்குமே தெரியும். இப்படி அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இது வரைக்கும் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்ல தோனி ரோஹித் சர்மா இல்லாத மேட்சே கிடையாது. இந்த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வரலாற்றுல. 2வது, மும்பை இந்தியன்ஸ் தொடர்ந்து 3 மேட்ச் ஒரே சீசன்ல வான்கடே ஸ்டேடியத்துல தோக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 3வது, ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் ஒரே சீரீஸ்ல 2 செஞ்சுரி ஒரே டீமுக்காக போட்டது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது 4வது, அதிக ரன்கள் வித்தியாசத்துல சிஎஸ்கேக்கு எதிராக அதுவும் வான்கடையிலேயே தோக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாவும் இவ்வளவு ரன் பெரிய ரன் வித்தியாசத்துல தோக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விக்கெட் இல்ல, ரன்கள் வித்தியாசத்துல. அதே மாதிரி
சிஎஸ்கே மொத்தமாவே அதிக ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸ் கூட தான். அதுவும் இந்த 2026 வருஷம் தான். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கூட எடுத்துட்டா இது வரைக்கும் 2023 இருந்து சிஎஸ்கே விசஸ் எம்ஐல அதிகமா ஜெயிச்சது சிஎஸ்கே. மொத்தம் 6 போட்டியில 5 ஜெயிச்சிருக்கு, 1 எம்ஐ ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது மும்பை இந்தியன்ஸ் கூட வான்கடையில அதிகமா ஜெயிச்சது சிஎஸ்கே, பஞ்சாப், இந்த 2 டீமுக்கு தான். அதே மாதிரி மொத்தமா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டா அதிகமா ஜெயிச்சது யாரு? சிஎஸ்கே தான். இப்படி நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. அடுத்துன்னு ஒரு சில ஸ்டாட்ஸ் இருந்தாலும் சிஎஸ்கே டீம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பேட்டிங் ஓப்பனிங் சரியில்லை அப்படிங்கிறத விட கேப்டன் ஃபார்ம்ல இல்லை அப்படிங்கிற டீம் கொஞ்சம் கஷ்டப்படும், அதான் பட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு. ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சிவம் தூவே கண்டிப்பா நான் ஃபார்ம்ல வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எப்ப வேணாலும் வரலாம், அதுவும் கொஞ்சம் நல்லதுதான். அதே மாதிரி லோயர் ஆர்டர்ல கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க. ஓவர்டன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. பவுலிங் அப்படியே இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க, செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனா அடுத்த மேட்ச்ல தொடர்ந்து போகுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சிஎஸ்கே திரும்ப வந்தாச்சு, கம்பேக் ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் தொடர்ந்து போகணும். பேட்டிங் நல்லா இருக்கணும், ஃபீல்டிங் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும், பவுலிங் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். பவுலிங் லைன் அப் அப்படின்னு எடுத்துட்டா எல்லா டீம்லயும் பெரிய பெரிய பவுலர்கள் யாராச்சும் இருப்பாங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கே நீங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னா பவுலிங் அப்படின்னா இந்திய பவுலரை வச்சு போகிறது உண்மையாலுமே சாதனைங்க. அதுவும் இல்லாம நாங்க இந்தியன் பவுலர், லோக்கல் பவுலர் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கிறவங்களவே எடுத்து நாங்க ஐபிஎல்ல ஆடுவோம் அப்படின்னு வந்து ஆடுறது பரவாயில்ல. மேட் கென்ட்ரியோட எடுபடல, உடனே மேட் கென்ட்ரியை வெளியே தூக்கி உட்கார வச்சாச்சு. கம்போஜ், சௌத்ரி, ஓவர்டன், அகில் ஹுசேன் பவுலர் அப்படின்னு சொன்னாவே போய் நூர் அகமது தான். இது மாதிரி பலமான டீமோட போகும் பொழுது குர்ஜீத் சிங் அவரை மறக்க முடியுமா? அவரு வந்து பவுலிங்ல ஒரு ஏத்துறாரு பாருங்க. பவுலிங் அவரோட ஹைட்டுக்கு சிஎஸ்கே இப்படி லோக்கல் லைனப் இருக்கிறது ரசிக்கிற மாதிரி இருக்கு. எல்லா டீம்லயும் ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ், ஃபாரின் ஆள்களை நம்பி போகும் பொழுது நம்ம டீம்ல ஃபாரின் ஆள்கள் அப்படிங்கிறது பிரேவிஸ், நூர் அகமது, அகில் ஹுசேன், ஓவர்டன், இது மாதிரி ஆள்களை பார்க்கும் பொழுது சிஎஸ்கே சீரீஸ்ல தோத்தா கூட பரவாயில்ல, இதே பவுலிங் லைனப்ல போங்க, அடுத்த சீரீஸ்ல கண்டிப்பா இந்தியா டீமுக்கு ஒரு நல்ல பவுலர் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுவே பெருமைப்படக்கூடிய விஷயம்தான். இப்படி வான்கடை ஸ்டேடியத்துல பெரிய சாதனை பண்ணிட்டாங்க, இது தொடரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மும்பை இந்தியன் சைடு அப்படி சொல்லணும்னா ஏதோ ஒரு அடி விழுந்துருச்சு, யானைக்கும் அடிசருக்கும் அது மாதிரிதான். அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா நல்லா வருவாங்க. அடுத்த மேட்ச் நம்மளுக்கு ஜிடி கூட, அதுக்கு அடுத்த மேட்ச் திரும்பவும் மும்பை இந்தியன்ஸ் கூட தான் வருது. அவங்க சென்னை வந்து ஆடுவாங்க. இப்படி சென்னையில வந்து என்ன நடக்க போகுது அது எதிர்பார்த்து காத்திருக்கணும். 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் வருதுன்னு நினைக்கிறேன். 2ஆம் தேதி அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் சென்னையில ஹோம் கிரவுண்ட்ல நம்மளை விட்டா யார் ஜெயிக்கணும்? கண்டிப்பா லோக்கல் பவுலர்ஸை வச்சு மாஸ் காட்டணும். இதுதான் கொஞ்சம் ஆவலா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனி இல்ல, ஸ்பென்சர் ஜான்சன் இல்ல, முக்கியமான ஆயுஷ் மாத்திரை இல்ல, இன்னும் பலரெல்லாம் இன்சூரியில போயாச்சு. ஆனா இன்னும் கவலையே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொஞ்சம் இளைஞர்கள் வந்து நாங்க இருக்கோம் அப்படின்னு நிக்கிறது மிகப்பெரிய விஷயம். சஞ்சு சாம்சன் ஃபார்முக்கு வந்தாச்சு, ருத்ராஜும் ஃபார்முக்கு வந்தாச்சு அப்படின்னா கப்படிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. சரி, ஆசை அளவா இருக்கட்டும். உங்கள் மனோஜ் காளிமுத்து.